சாராய பாக்கெட் அப்போல்லாம் விற்பாங்க. அதை பொறுக்கி கொண்டு போய் எடைக்கு போட்டு, அதாவது ஒரு பாக்கெட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். நிலம் அந்த மாதிரி. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளி. அவர்களும் பேசிக் நெசரியான எந்த திங்ஸுமே எங்களுக்கு வந்து சின்ன வயசில் அதை நிறைவேற்ற முடியாத நிலைமை தான் எங்கள் பெற்றோர்கள் இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பல நாள் பட்னியாக தான் இருப்போம். சில நேரம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இருக்காது. அம்மா பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் சாப்பாடு தந்துட்டு அவங்க சாப்பாடு இல்லாமல் தூங்கியிருக்காங்க. ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் தான். ஃபீஸ் கட்டாமல் நான் பல நாள் வெளியே நின்றுருக்கிறேன். அப்புறம் ஏதாவது புக்கு நோட்டு வாங்கணும்னா போய் அம்மாட்ட கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த ஒரு நோட்டு வாங்குறதுக்காக நான் 1 மணி நேரம் அடி வாங்குவேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கிறேன். பட் அக்கௌண்ட்ஸில் என்ன டெபிட் என்ன கிரெடிட் எனக்கு பண்ண தெரியாது. ஆனால் ஒரு கம்ப்யூட்டர்னா தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சிருவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேவகன் வந்தா அப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை, உலகம் பூரா இருக்கிற ஃபுட்டை நாம் சமைக்கணும், சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு பிளான் சொன்னார். ஸோ அதனால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து டொனேட்டும் பண்ணலாம், அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பித்த சேனல் வேர்ல்டு ஃபுட் டியூப். ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவோம். ஒரு வீடியோ 2 வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஆளுக்கு 20,000 30,000 செலவாயிடும். சரி, இருந்தாலும் எங்களுக்கு என்ன திருப்தினா அந்த ஃபுட்டு ஒருத்தங்க வயிற்றுக்கு போகுது, அதாவது எதுவும் வேஸ்ட் ஆகும். எங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் எல்லாம் கிடையாது. சக்ஸஸுங்கிற பேச்சுக்கே எங்கள் இடம் இல்லை. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளி கீழே இருந்து நிலைமையில தான் மேலே வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக என்னோட ஸ்டோரி சொல்லணும்னா ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளி. பவர்லூம் எல்லாருக்கும் தெரியும், இந்த பவர்லூம்னா தெரியும். அதில் ஆட்டோ லூம், அதில் ஒர்க் பண்ணுற ஒரு கூலி தொழிலாளி தான். அதை சொல்ல போனால் என்னென்னா செட்டு வாங்குறதும்பாங்க, அச்சு புனைக்கிறதும்பாங்க, பின்னு போகிறதும்பாங்க, அந்த மாதிரி வேலையை செஞ்சவர். அவருக்கு நான் மகனாக பிறந்திருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் வந்து பெருசாலாம் எந்த இதுவுமே கிடையாது. இப்போ துணி எடுக்கணுன்னாவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தீபாவளி மட்டும் ஒரு துணி எடுத்து கொடுப்பாங்க. அந்த துணியை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது கேட்பாங்க, தீபாவளி துணி எடுத்துற யூனிஃபார்மாக வேணுமா இல்லை கலர் ட்ரெஸ் வேணுமா? ஏன்னா யூனிஃபார்மே பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச துணி தான் இருக்குது. எல்லாம் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுக்குற துணியை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா அது வருஷம் ஒரு செட்டு கொடுப்பாங்க. செருப்பெல்லாம் இருக்காது. இப்போ ஏதோ நாங்கள் செருப்பு போட்டுருக்குறோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செருப்பே இருக்காது. ஏன்னா செருப்பே இல்லாமல் தான் நினைப்போம். எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக 100 டிகிரி 108 டிகிரி அப்படிங்கிறாங்க. எந்த வெயிலும் எங்களை எல்லாம் ஒன்றுமே பொருட்படுத்தாது. ஏன்னா இப்போ செருப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த வெயிலெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. எல்லாம் அது கூட விளையாடுவோம். ஆனால் எங்களுக்கு அந்த எந்த இதுவுமே கிடைக்காது. பேசிக் நெசரியான எந்த திங்ஸுமே எங்களுக்கு வந்து சின்ன வயசில் கிடைக்காதுங்கிறத விட அதை நிறைவேற்ற முடியாத நிலைமை தான் எங்கள் பெற்றோர்கள் இருந்தாங்க. ஆனால் அது வந்து எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இதாக தெரியலை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மானால இதுதான் முடியும் அப்படிங்கிறனால நாங்கள் அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அவங்களால அதை நிறைவேற்றி தர முடியல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் பல நாள் பட்னியாக தான் இருப்போம். சில நேரம் சாப்பாடு பார்த்திங்கன்னா இருக்காது. அம்மா பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் சாப்பாடு தந்துட்டு அவங்க சாப்பாடு இல்லாமல் தூங்கியிருக்காங்க. அப்பா சில நேரம் சாப்பிட மாட்டார். இருக்கிற சாப்பாடே எனக்கு அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு சேட் டேஸ் எல்லாம் நிறையா இருக்குது. சம்டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்கும். வீட்டில் போனால் சாப்பாடு இருக்காது. ஏன்னா மத்தியான சாப்பாடு ஒரு 11 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. அதான் மத்தியான சாப்பாடு, காலேஜ் சாப்பாடு. அதுக்கப்புறம் மறுபடியும் நைட் சாப்பாடு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மத்தியானத்துக்கு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, வரக்கு லேட் ஆகும். வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் அன்றைக்கி நைட் சாப்பாடு எங்கள் வீட்டில், இல்லைன்னா சாப்பாடு இல்லை. அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க.